பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. أبلغكم رسالات ربي وأنا لكم ناصح أمين. صدق الله العلي العظيم. عن عبد الله بن عمر رضي الله تعالى عنه قال سئل رسول الله صلى الله عليه وسلم من خير الناس؟ قال نبينا رسول الله صلى الله عليه وسلم أنفع الناس للناس أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டு இருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமான சகோதர பெருமக்களே, சுயநலங்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருமே நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய வீடு, என்னுடைய வாசல், என்னுடைய பிள்ளைகள் என்று தனக்காக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் பொதுவாக சிந்திப்பது என்பதே அரிதாக ஆகிவிட்டது. ஒரு மனிதன் பொதுநலமாக சிந்திக்கிறான் என்றாலே சமுதாயத்தில் அவன் வேறு விதமாக பார்க்கப்படுகிறான். அடிப்படையில் இது மனிதர் குணம், மனிதனிடத்திலே இருக்க வேண்டிய அடிப்படையான குணம். ஆனால் இன்றைக்கு சமூகத்திலே ஒருவன் தன்னுடைய குடும்பத்தை தாண்டி, தன்னுடைய பொருளாதாரத்தை தாண்டி, தன்னுடைய சமூகத்திற்காக ஒருவன் சிந்திக்கிறான் என்றால் இந்த சமூகம் அவனை பார்க்கின்ற பார்வையே வேறு விதமாக இருக்கிறது. அவனுக்கு வைக்கின்ற பெயர்கள் நிறைய. கண்ணியமான சகோதர பெருமக்களே, குறிப்பாக இது போன்ற இயற்கை சீற்றங்களிலே மனிதர்கள் உதவும் பொழுது அது சம்பந்தமாக நிறைய பேசப்படுகிறது. நேர்மறையாக சில விமர்சனங்கள், எதிர்மறையான பல விமர்சனங்களை நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் இஸ்லாம் இந்த பொது நலனை எப்படி பார்க்கிறது, பொது நலன் சம்பந்தமாக இஸ்லாத்துடைய நிலைப்பாடு என்ன என்பது பற்றிய ஒரு சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர முயற்சி செய்கிறேன். பொதுவாக இன்றைக்கு சென்னையில் ஏற்பட்டுகின்ற பெரு வெள்ளத்தில் எவ்வளவு முறை, எத்தனை முறை இந்த சமூகம் எதிர்மறையாக விமர்சிக்கப்பட்டாலும் அதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், இது எங்களுக்கான கடமை, இது எங்களுக்கான பொறுப்பு என்ற ரீதியில் முஸ்லீம்கள், குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்கள் இதில் நிறைய உதவிகளை செய்வதை பார்க்க முடிகிறது. பொதுவாக நிறைய அறக்கட்டளைகள் வெல்ஃபேர் உதவி செய்தாலும் அதில் அதிகபட்சமாக பெரும்பாலான மக்கள் இஸ்லாமிய இளைஞர்களை எங்களால் பார்க்க முடிகிறது. இது போன்ற வெள்ள நேரங்களிலே எங்களுக்கு உதவுவதில் அரசாங்கத்தை விட முஸ்லீம்கள் முன்னணியில் இருக்கிறார்கள் என்ற இந்த நேர்மறையான விமர்சனத்தை தவிர்க்க முடியாமல் இருப்பதை நாம் பார்க்கலாம். இதற்கான காரணம் என்ன இல்லையா? பொது சிந்தனை என்று வரும் பொழுது முஸ்லீம்கள் முன்னணியில் இருப்பதற்கான காரணம் என்ன என்று ஆய்வு செய்யும் பொழுது, கண்ணியமான சகோதர பெருமக்களே, குர்ஆன் ஹதீஸிலே நமக்கு ஏராளமான தகவல்கள் கிடைக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒன்று, இன்றைக்கு நான் தலைப்பாக எடுத்துக்கொண்ட ஒன்று, நம்முடைய ஈமானுடைய அடையாளம் பொது சிந்தனை. ஒரு முஸ்லீம் அவன் முஸ்லீம் என்று அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்றால், ரப்பிடத்தில் நான் ஈமானுடையவன், நான் ஒரு ஈமான்தாரி என்று அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் என்னிடத்தில் இருக்க வேண்டிய சிறப்பு பண்பு அல்ல,
என்னிடத்தில் இருக்க வேண்டிய அடிப்படை பண்பு, நான் ஒரு பொதுநலவாதியாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் சுயநலவாதியாக இருப்பதற்கு எந்த இடத்திலும் அனுமதிக்கல. கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் பொதுநலன் சார்ந்து இஸ்லாத்துடைய நிலைப்பாடு என்ன, பொதுநலவாதிகளை இஸ்லாம் எப்படியெல்லாம் முன்னிறுத்துகிறது என்பது பற்றி ஒரு சில தகவல்களை பார்க்கலாம். ஹஸரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். பெருமானார் கூறினார்கள், அத்தீனு அன்னஸீஹா. இந்த உரையுடைய சாரம்சமே இந்த வசனம், இந்த ஹதீஸ் தான். அத்தீனு அன்னஸீஹா, மார்க்கம் என்றால் ரசூலுல்லாஹ் மார்க்கத்திற்கு ஏதோ பெரிய விளக்கம் சொல்ல போவதாக எண்ணிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் ரொம்ப சாதாரணமாக சொல்றாங்க, அத்தீனு அன்னஸீஹா, மார்க்கம் என்றாலே அடுத்தவருக்கு நலம் நாடுதல் தான். நசீஹத் என்றாலே பிறருக்கு நலம் நாடுவது. நசீஹத் என்பதற்கு நிறைய விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் உரையில் நான் தொடர்ந்து பேசுவேன். நசீஹத் என்பதற்கு நேரடி பொருள் நலம் நாடுதல். சஹாபாக்களாகிய நாங்கள் கேட்டோம், குல்னா லிமன், யார் ரசூலுல்லாஹ் யாருக்கு நலம் நாடணும் இல்லையா? மார்க்கம் என்றால நலம் நாடுதல்னு சொல்றீங்க, நாங்கள் யாருக்கு நலம் நாட வேண்டும்? பெருமானார் ஒரு பட்டியல் கொடுக்கிறார்கள். வலில்லாஹி, அல்லாஹ்விற்கு நலம் நாட வேண்டும். வலில் ரசூலி, ரசூலுக்கு நலம் நாட வேண்டும். வலில் முஸ்லிமீன, முஸ்லிம்களுக்கு நலம் நாட வேண்டும். வலி ஆம்மத்திஹிம், மனித சமூகத்திற்கு நலம் நாட வேண்டும். இப்படி சிந்திப்பவன் தான் முஃமின் என்று பெருமானார் அந்த ஹதீஸை நிறைவு செய்கிறார்கள். அல்லாஹ்விற்கு எப்படி நலம் நாடுவது? அல்லாஹ்விற்கு என்ன தேவை இருக்கிறது? நான் அல்லாஹ்விற்கு என்ன நலம் நாட போகிறேன்? ரசூலுல்லாஹ்க்கு நான் என்ன நலம் நாட போகிறேன்? அல்லாஹுக்கு ரசூல் நலம் நாடுவதென்றால் அல்லாஹ் விதித்த சட்டங்களின் அடிப்படையில் நான் என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். இது நான் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய ஒரு நலன். ரசூலுல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய நலன், ரசூலுல்லாஹ் எந்த கோட்டை கிழித்து காட்டினார்களோ அந்த கோட்டிலே மட்டுமே நான் நடப்பேன், பயணிப்பேன் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு நான் செய்கின்ற நலன். வலில் முஃமினீன, முஸ்லீம்களாகிய அனைவருக்கும் நான் நலன் நாட வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் ஒரு நல்ல பார்வை பார்க்கின்ற அளவிற்கு என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். வலி ஆம்மத்திஹிம், முழு மனித சமுதாயம், அது முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவர்களோ யாராக இருந்தாலும் என் மூலமாக அவர் பயன் பெறுகின்ற அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று பெருமானார் அந்த ஹதீஸை நிறைவு செய்கிறார்கள். இனிமையான சகோதர பெருமக்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று ஒரு முஸ்லீம் சுயநலவாதியாக இருப்பதற்கு அனுமதி இல்லை. எனக்கு எதுவெல்லாம் ஹைரோ, எனக்கு எதுவெல்லாம் விருப்பமோ, நான் எதையெல்லாம் நேசிப்பேனோ, இது அனைத்தையுமே என்னுடைய சமூகத்திற்கு கிடைக்க வேண்டும் இல்லையா? என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு கிடைக்க வேண்டும், மனித சமூகத்தில் அனைவருக்குமே கிடைக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற இந்த பொது சிந்தனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே மார்க்கத்துடைய ஈமானுடைய அடிப்படையாக காட்டுகிறார்கள். ஈமானுடைய அடிப்படை. ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தில் நுழைகின்ற சமயத்தில் நிறைய பையத்து செய்வார்கள். அதாவது உடன்படிக்கை செய்ய வேண்டும். உபாயுக்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நான் இஸ்லாத்திலே நுழைந்து விட்டேன், இனி இந்தந்த காரியத்தில் சரியாக இருப்பேன், இனி இந்தந்த காரியங்களை செய்ய மாட்டேன் என்று உடன்படிக்கை செய்ய வேண்டும். ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது ரசூலுல்லாஹ் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. இது அடிப்படை. அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். நீங்கள் தான் இறுதி தூதர் என்று ஈமான் கொள்ள வேண்டும். சரி. தொடர்ந்து இகாமத்து ஸலாத், தொழுகை நிலைநிறுத்த வேண்டும். சரி. வ ஈதாவு ஸகாத், ஸகாத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டும். இந்த பட்டியலிலே பெருமானார் நான்காவதாக சொல்கிறார்கள், வன் நுஸ்ஹல் ஆம்மா, மனித சமூகத்திற்கு நலம் நாட வேண்டும். இப்போ நான் இஸ்லாத்தில் வருவதற்கும் மனித சமூகத்திற்கு நலம் நாடுவதற்கு என்ன சம்பந்தம்? அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நியாயமானது. ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ளலாம். தொழுக வேண்டும், இஸ்லாத்துடைய அடிப்படை ஏற்றுக்கொள்ளலாம். ஜகாத் கொடுக்க வேண்டும், இஸ்லாத்துடைய அடிப்படை ஏற்றுக்கொள்ளலாம். நான் முஸ்லீமாக ஆகுவதனால நான் ஏன் மற்றவர்களுக்கு நலம் நாட வேண்டும்? இதற்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம்? ரசூலுல்லாஹ் சம்பந்தப்படுத்துகிறார்கள். நமக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ அது வேற. நான் ஒரு முஸ்லீம் என்றால், நான் என்னை முஸ்லீம் என்று நிலைநிறுத்த வேண்டும் என்றால் அடிப்படை தகுதி, நான் அடுத்தவருக்கு நலம் நாட வேண்டும், அடுத்தவருடைய வளர்ச்சியை விரும்ப வேண்டும் இல்லையா? பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக என்னை சார்ந்து ஒருவன் உயர்கிறான் என்றால் அதை பார்த்து சந்தோஷப்படும் பொழுது என்னுடைய ஈமான் புத்துணர்ச்சியாக இருக்கிறது. அப்படியே மாற்றமாக இருந்தா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு சமூகம் அதற்கு நேர் எதிர் திசையில் பயணித்துக் கொண்டு இருக்கிறது.
ரசூலுல்லாஹ் ஒரு கோடு காட்ட ஒரு திசையை காட்டுறாங்க. இதுதான்ப்பா ஈமான், இதுதான்ப்பா இஸ்லாம் என்று காட்டுறாங்க. தெரிந்தும் அதற்கு நேர் எதிராக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதே ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் என்று நம்மை பீற்றிக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய சமூகத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே குறைந்தபட்சம், முஸ்லிம் அல்லாதவர்களை விடுங்க, ஒரு முஸ்லிம் பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக முன்னேறுகிறான், அடுத்த கட்டத்திற்கு செல்கிறான் என்றால் முஸ்லிம்களாகிய நம்முடைய மனநிலை, உடன் பிறந்தவன் உயர்வதை கூட இந்த சமூகம் விரும்புறது இல்லையே. அடுத்தவர்கள் ஒருபுறம் இருக்கட்டும், நம்மோடு இருந்தவன், நம்மோடு பயணித்தவன் இன்றைக்கு பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதையே இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் நாம் இருக்கிறோமா இல்லையா? கண்ணியமான சகோதர பெருமக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஸீத் பின் அஸத் என்ற ஒரு சஹாபி இடத்தில் வந்து கேட்கிறார்கள். யஸீத் பின் அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். பெருமானார் கேட்டாங்க, அத்துஹிப்புல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்தை விரும்புகிறீங்களா? நீங்கள் சொர்க்கத்தை விரும்புகிறீங்களா? அவர் கேட்டார், கால நாம் யா ரசூலல்லாஹ், ஆமா யா ரசூலல்லாஹ்னு சொன்னார். ஆமா யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கத்தை விரும்புகிறேன். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, அப்படி என்றால் ஃபஅஹிப்பி லி அஹீக் மா துஹிப்பு லி நஃப்ஸிக், உனக்கு எதெல்லாம் வேணும் நீ விரும்புறியோ. எப்படி சொர்க்கத்தை விரும்புறீல? ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல இந்த கேள்வியுடைய பதில் பொதுவாக யாராக என்ன நினைப்பாங்க, ரசூலுல்லாஹ் நமக்கு ஏதோ ஒரு இபாதத்தை சொல்லி கொடுக்க போகிறாங்க, சொர்க்கத்தை விரும்புறியா? நம்ம ஆமான்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் நமக்கு பிரத்யேகமான ஏதாவது ஒரு இபாதத் சொல்லுவாங்க, ஒரு வணக்கத்தை சொல்லுவாங்க, இரவு வணக்கமோ அல்லது ஏதாவது ஒரு தஸ்பீஹோ ஒரு துஆக்கூட சொல்லி கொடுப்பாங்க, அதை ஓதிக்கிட்டே சொர்க்கத்துக்கு போயிடலாம் என்ற எண்ணம் நமக்கு இருக்கும். கிட்டத்தட்ட இதே மனநிலையை தான் அந்த யஸீத் பின் அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் இடத்துல கேட்ட பொழுது பெருமானாருடைய பதில், அஹிப்பி லி நஃப்ஸ் லி அஹீக் மா துஹிப்பு லி நஃப்ஸிக், உனக்கு எதையெல்லாம் விரும்புவாயோ, உனக்கு என்ன உணவு வேண்டும், உனக்கு என்ன உடை உடுத்தணும், உனக்கு எது மாதிரியான மனைவி அமைய வேண்டும், உனக்கு எது மாதிரியான பிள்ளைகள் அமைய வேண்டும், உனக்கு சமூக குடும்பத்தில் உன்னுடைய வியாபாரம் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும், உனக்கு எப்படிலாம் கல்லா கட்டணும் என்று உனக்கு எதையெல்லாம் விரும்புவாயோ அஹிப்பி லி அஹீக், அதே போன்று உன்னுடைய சகோதரனுக்கும் நலவை விரும்பு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அடுத்தவருக்கு நலம் நாடுவதனால தமிழில் சொல்லுவாங்க, ஊராம் பிள்ளை கூட்டி வளர்த்தா தன்னுடைய பிள்ளை வளரும்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடுத்தவருக்கு நீ நலம் நாடு. பெருமானார் சொல்கிறார்கள், சொர்க்கம் உன்னை எதிர்பார்க்கும். சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அமலை நான் சொல்லிக் கொடுக்கட்டுமா என்று கேட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, நீ விரும்புவதை எல்லாம் உன்னுடைய சகோதரருக்கு விரும்பு. நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இதுவெல்லாம் சிறப்பு தகுதி இல்லை. விரும்பினா இப்படி இருக்கலாம், விரும்பலனா அப்படி இல்லை என்றல்ல. நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்முடைய அடிப்படை இந்த தகுதி. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதில் எப்படி அடிப்படை தகுதியோ, ரசூலுல்லாஹ்வை மறுமையை ஏற்றுக்கொள்வது எப்படி அடிப்படை தகுதியோ, அதுபோன்று என்னை சார்ந்த அடுத்தவர் நல்லா இருக்கணும் என்ற எண்ணுவதும் அடிப்படை தகுதி. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதே ஹதீஸை இன்னொரு இடத்தில் அறிவிக்கிறார்கள். பெருமானார் கேட்டார்கள், நான் உங்களுக்கு ஒரு அமலை சொல்லிக் கொடுக்கட்டுமா? நான் உங்களுக்கு ஒரு அமலை சொல்லிக் கொடுக்கட்டுமா? அந்த அமலை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சொர்க்கம் நெருங்கிரும், சொர்க்கம் உங்களை எதிர்பார்க்கும், நரகத்திலேருந்து நீங்கள் தூரமாயிருவீங்க. சொர்க்கம் உங்களை எதிர்பார்க்கும், நரகத்திலேருந்து நீங்கள் தூரமாயிருவீங்க என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுங்க யா ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. அப்போ ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் மரணிக்கும் பொழுது ஈமானோடு மரணிக்க வேண்டும். எப்படி? மரணிக்கின்ற பொழுது ஈமானோடு மரணிக்க வேண்டும். இரண்டாவது, மேலே சொன்னது போன்று துஹிப்பு லி நஃப்ஸிக் மா துஹிப்பு லி அஹீக், துஹிப்பு லி அஹீக் மா துஹிப்பு லி நஃப்ஸிக், உங்களுக்கு எதையெல்லாம் விரும்புவீர்களோ, நீங்கள் மரணிக்கும் பொழுது உங்களுடைய மனநிலை இப்படி இருக்க வேண்டும், நமக்கு எதுவெல்லாம் பிடிக்குமோ இது எல்லாம் என்னுடைய சகோதரர்களுக்கு கிடைக்கணும், நமக்கு எதுவெல்லாம் நம்ம விரும்புகிறோமோ இது எல்லாம் என்னுடைய சகோதரருக்கு கிடைக்கணும் என்ற மனநிலையோடு நீங்கள் மரணியுங்கள். இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் உங்களை எதிர்பார்க்கும், நரகத்திலிருந்து நீங்கள் வெகு தூரம் இருப்பீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, நசீஹத் என்பது இதுதான். பொதுவாக நம்ம நசீஹத் என்றாலே மதரசாக்களில் சொல்லுவார்கள், உருதுக்காரர்களுக்கு தெரியும், நசீஹத் என்றால் உபதேசம்னு பொருள். நசீஹத்தினாலே உபதேசம்னு, அட்வைஸுக்கு நசீஹத்துன்னு சொல்லுவாங்க. அடிப்படையில் நசீஹத் என்றால் நலம் நாடுதல், அடுத்தவன் நல்லா இருக்கணும் என்பதற்காண்டி சில கருத்துக்களை சொல்வதனால இந்த உபதேசத்திற்கு நசீஹத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதுதான் அசல உபதேசத்திற்கும் நசீஹத்திற்கும் எந்த அர்த்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் இந்த உபதேசத்திற்கு அட்வைஸுக்கு ஏன் நசீஹத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்றால்,
அடுத்தவன் நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்தில் என்னுடைய உள்ளத்தில் உதிக்கின்ற சில விஷயங்களை நான் சொல்வதனால இந்த வார்த்தைகளுக்கு நசீகத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, நசீகத் என்பதற்கு நேரடி பொருள் அடுத்தவருடைய நலம் நாடுதல், அடுத்தவர்கள் நல்லா இருக்கணும் என்ற பொது நல சிந்தனையோடு இருக்கின்ற இந்த வாழ்க்கைக்கு தான் நசீகத் என்று சொல்லப்படும். இந்த ஹதீஸுக்கு விளக்கமளிக்கையில் சுஃபயான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவார்கள். நசீகத்திற்கு இன்னொரு விளக்கம் சொல்வார்கள். இராதத்துல் கைரில் கைரிக், அதாவது நசீகத் என்றாலே உன் அல்லாத அடுத்தவர்களுக்கு நலம் நாடுவது என்பது ஒரு பொருள். சுஃபியான் ஒரு படி மேலே சொல்லுவாங்க, என்னை விட அவன் நல்லா இருக்கணும், என்ன போல இல்லை, நான் விரும்புறது மட்டுமல்ல, நான் எதை விரும்புகிறேனோ அதை விட ஒரு படி மேலே இருக்கணும். நான் அணிகின்ற செருப்பை விட என்னுடைய சகோதரனுடைய செருப்பு இன்னும் நல்லா இருக்கணும். நான் உடுத்துகின்ற உடையை விட என்னுடைய சகோதரனுடைய உடை இன்னும் நன்றாக இருக்க வேண்டும். நான் கட்டிய வீட்டை விட என்னுடைய சகோதரனுடைய வீடு நன்றாக இருக்க வேண்டும். இதற்கு பெயர் தான் நசீஹத், இதுதான் நலம் நாடுதல், இதுதான் ஈமானுடைய அடிப்படை. ரசூலுல்லாஹ் இந்த சமூகத்தை தான் கட்டமைத்தார்கள் என்பதாக பதிவு செய்வார்கள் இல்லையா? முதல் செய்தி, நான் என்னெல்லாம் விரும்புகிறேனோ அது பூரா என்னுடைய சகோதரருக்கு கிடைக்கணும் என்பது. இதில் ஒரு படி மேலே போய் ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட சமூகத்தை கட்டமைத்தார்கள் தெரியுமா? நான் நன்றாக எப்படி இருக்கிறேனோ இதை விட ஒரு படி மேலே என்னுடைய சகோதரர் வாழ வேண்டும். என்னுடைய வியாபாரத்தை விட என்னுடைய சகோதரருடைய வியாபாரம் இன்னும் நன்றாக இருக்க வேண்டும். என்னுடைய பொருளாதாரத்தை விட என்னுடைய சகோதரருடைய பொருளாதாரம் இன்னும் உயர வேண்டும் என்று நம்மை விட ஒரு படி மேலே நம்முடைய சகோதரனுக்காண்டி சிந்திப்பது தான் நசீஹத். இதுதான் ஈமானுடைய அடையாளம் என்பதாக பதிவு செய்கிறார்கள். வரலாறுகளிலே பார்க்கலாமே, நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லாம் பேசும் பொழுது எல்லா நபிமார்களுமே குறிப்பிட்டு ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப பேசியிருக்கிறார்கள். எல்லா நபிமார்களுமே, ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஸரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஸரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒரு சூரத்துல் ஆராஃப் நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி பேசுவார். எல்லா நபிமார்களுமே ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்வார்கள். ஆனால் உபல்லிகுக்கும் ரிசாலாத்தி ரப்பி, நான் என்னுடைய இறைவனுடைய செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். வ அன லக்கும் நாசிஹுன் அமீன், நான் உங்களுக்கு ஒரு உபதேசியாக, நான் உங்களுக்கு நலம் நாடக்கூடிய இடத்தில் இருக்கிறேன். தயவு செஞ்சு என்னை சுயநலவாதியாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். நான் முழுக்க முழுக்க உங்களுடைய நலம் நாடி, என்னுடைய நலம் நாடியாக, நலம் விரும்பியாக இருக்கிறேன் என்பதாக ஒவ்வொரு நபிமார்களும் பேசிய செய்தி அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லுவான். நபிமார்களுடைய முதல் பண்பே பொதுநல சிந்தனையோடு இருப்பது. எந்த நபியுமே சுயமாக சிந்தித்ததா வரலாறு கிடையாது. எந்த நபியுமே வாழ்க்கை முழுக்க இல்லை, ஒரு சிறிய சந்தர்ப்பத்தில் கூட எந்த நபியும் சுயநலமாக சிந்தித்தார்கள். நான் என்னுடைய குடும்பம், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய பிள்ளைகள் என்று சிந்தித்த எந்த செய்தியையும் நீங்கள் குர்ஆனிலும் பெற்றுக்கொள்ள முடியாது, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களிலும் பெற்றுக்கொள்ள முடியாது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்துடைய ஆரம்ப கட்டம் நம்ம பல முறை பேசியிருக்கிறோம். என்றாலும் முக்கிய செய்தி என்பதனால முக்கியமான சில வார்த்தைகளோடு நான் அடுத்த செய்திக்கு செல்ல பார்க்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய முதல் நுபுவத்துடைய ஆரம்பம் எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலுமே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும். பாபுல் பதுல் வஹி, ரசூலுல்லாஹ்விற்கு முதலில் வஹி வந்த செய்தி என்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். ரசூலுல்லாஹ் முதலில் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பார்த்து பயந்து ஹஸரத் ஆயிஷா அம்மா, கதீஜா அம்மா இடத்துல இருந்து சொன்னாங்க, ஜம்மீலூனி கதீஜாவே என்னை போர்வை போர்த்து லக்கது ஹஷீது அலா நஃப்ஸி, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு மரணம் வந்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். லக்கது ஹஷீது அலா நஃப்ஸின, எனக்கு ஏதோ நடக்கிற மாதிரி எனக்கு பயமா இருக்கு, தயவு செய்து போர்வையை போர்த்து என்று சொன்ன பொழுது ஹஸரத் கதீஜா அம்மையார் ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் விரும்பின மாதிரி போர்வையை போத்துறாங்க. கொஞ்சம் ரசூலுல்லாஹ்வுக்கு நடுக்கம் தீர்ந்த பிறகு, குறைஞ்ச பிறகு போர்வையை விலக்கி ஹஸரத் கதீஜா அம்மையார் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொரு ஹதீஸ் கிதாபிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரசூலுல்லாஹை பார்த்து ஹஸரத் கதீஜா அம்மா சொன்னாங்க, கல்லா, பயப்படாதீங்க, வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான். அதாவது ஏற்கனவே அல்லாஹ்வை தான் வணங்கி கொண்டிருந்தார்கள். மக்காவில் ஏனைய நபர்களும் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தார்கள், ரசூலுல்லாஹ்வும் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தார்கள். வித்தியாசம், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கினார்கள், அவர்கள் அல்லாஹ்வோடு சேர்த்து ஏனைய தெய்வங்களும் வணங்கினார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் ஹிரா குகையில் சென்று இபாதத் செய்தார்கள். நம்ம ஹதீஸ்ல உம்ரா சென்றவர்களுக்கு தெரியும், ஹிரா குகை செங்குத்தாக இருக்கும். ஹஸரத் கதீஜா அம்மையார் தன்னுடைய கணவனுக்காண்டி உணவுகளையும் தண்ணீரையும் கொண்டு சென்றார்கள் என்றெல்லாம் நம்ம படிக்கிறோமே. என்ன வணங்குறாங்க? தொழுகையே ஹிஜ்ரத்துக்கு முன்பு ரசூலுல்லாஹ்வுடைய 11வது வருஷத்தில், நுபுவத்திலிருந்து 11வது வருஷத்துல தான் கடமையானது.
ரசூலுல்லாஹ்வுடைய 51வது வயசுல தான் தொழுகை கடமையானது, நோன்பு கடமையானது ரசூலுல்லாஹ்வுடைய 54வது வயசுல. இப்போ ரசூலுல்லாஹ் 40 வயசுக்கு முன்னாடி என்ன தொழுது இருப்பாங்க, என்ன வணங்கி இருப்பாங்க? முந்தைய சமூகத்தில் முந்தைய மூதாதையர்கள் எப்படி ஓர் இறைவனை வணங்கினாலும் அது போல வணங்கி கொண்டு இருந்தாங்க. ஹைர், ஹதீஜா அம்மையார் ரசூலுல்லாஹ்வை அரவணைச்சு சொல்றாங்க, கல்லா கவலைப்படாதீங்க, வல்லாஹி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான்னு சொல்லிட்டு அதற்கான காரணத்தை அடுக்குகிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. பொதுவாக நமக்கு ஒரு பிரச்சனை நம்முடைய மனைவியிடத்திலேயோ நண்பர்களிடத்திலேயோ சொல்லும்போது, கவலைப்படாதப்பா, அதெல்லாம் ஒன்றும் ஆயிராது, தைரியமாயிரு என்று சும்மா ஒரு சந்தோஷப்படுத்துகிற மன ஆறுதலுக்காண்டி தைரியப்படுத்துவோம். அது ஹதீஜா அம்மையார் அப்படி தைரியப்படுத்தலை. நீங்கள் தைரியமாயிருங்க, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான்னு சொல்லிட்டு அதற்கான காரணங்களையும் பதிவு செய்கிறார்கள். வல்லாஹி, அல்லாஹின் மீது சத்தியமாக, இன்னக்க ல தசீலுர் ரஹிம, நீங்கள் சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழுகிறீர்கள் இல்லையா? ஒரு 6 செய்தியை சொல்லுவாங்க, இந்த 6ல் எங்கேயுமே வணக்கம் சார்ந்து இல்லை. பாருங்க, இன்னக்க ல தசீலுர் ரஹிம, நீங்கள் சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழுகிறீர்கள். வத்தஹ்மிலுல் தஹதுசுல் ஹதீஸ, உண்மையை மட்டும்தான் பேசுறீங்க. ஒத்தஹ்மிலுல் கல்ல, சிரமப்படுபவர்களுடைய சிரமத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள். ஒத்துக்சிபில் மஅதூம, பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருப்பவர்களுக்காக வேண்டி நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள். ஒத்துக்ரியுல் லைஃப, விருந்தினர்களை நல்ல முறையில் உபசரிக்கிறீர்கள். ஒத்துஈனு அலா நவாயிபில் ஹக்கி, என்னென்ன தேவைகளில் மக்கள் இருக்கிறார்களோ எல்லா விதமான உதவிகளையும் நீங்கள் செய்கிறீர்கள் என்பதாக ஹஸரத் ஹதீஜா அம்மையார் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஆறுதல் சொன்ன செய்தி ஹதீஸில் இருக்கிறது. இந்த இடத்துல ரசூலுல்லாஹை பார்த்து ஹஸரத் ஹதீஜா அம்மையார் வேற இபாதத்தை சார்ந்து சொல்லலை. நீங்கள் பொதுவாரமாக நமக்கு ஒரு பிரச்சனை, எனக்கே ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நம்ம யார்ட்டையே கவலைப்படுறோம், ஏதோ நெருக்கடி இருக்குன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் இமாமா இருக்கிறீங்க, தொலை வைக்கிறீங்க இல்லையா, இது ஓதி இருக்கிறீங்க என்று இபாதத்தை சார்ந்து அல்லாஹ் உங்களை ஒன்றும் பண்ணிட மாட்டான்னு சொல்லுவோம் இல்லையா? யாராவது ஒரு நெருக்கடியில் இருந்தால் அவருக்கு என்னப்பா எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் ஆயிராது, பள்ளிவாசல் தொடர்போடு இருக்கிறாரு, சரியா இபாதத்தில் சரியாக இருக்கிறான்னு இபாதத்தை முன்னிறுத்தி அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான், அல்லாஹ் நஷ்டத்தை வழங்க மாட்டான்னு சொல்லுவோம். இது நம்முடைய இயல்பு. ஆனால் ஹஸரத் ஹதீஜா அம்மையார் ரசூலுல்லாஹ்வை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லலை இல்லையா? அவங்க சொன்ன வார்த்தை என்ன, நீங்கள் தேவையுடையவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிறீர்கள். யாரெல்லாம் தேவையுடையவர்களாக மதீனாவில் இருக்கிறார்களோ, பொருளாதார ரீதியாகவும் சரி உடல் உழைப்பாலும் சரி, அவர்களுக்கான சுமைகளை நீங்கள் சுமக்கிறீர்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபுவத்திற்கு முன்பே அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ்லேருந்து தஃப்சீர்களில் சொல்லப்படுகிறது, ஆரம்பத்தில் ஹஸரத் ஹதீஜா அம்மையார் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான்னு சொல்லி பொதுநலன் சார்ந்த வார்த்தைகளை சொன்னார்கள் இல்லையா? இதற்கு தஃப்சீர்களிலே பார்க்கிறோம், யாரெல்லாம் பொதுநல சிந்தனையோடு இல்லையோ அல்லாஹ் நாடினால் துன்யாவிலே கேவலப்படுத்த முடியும். அதான் செய்தி. அல்லாஹ் நாடினால் துன்யாவிலேயே ஒருவரை கேவலப்படுத்த முடியும் என்றால், ஒருவர் சுயநல சிந்தனையோடு இருந்தால், இபாதத்தில் பர்ஃபெக்ட், அதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், பொது சிந்தனை இருக்கிறதா? ரசூலுல்லாஹ் பொது சிந்தனையோடு வாழ்ந்தார்கள் நுபுவத்திற்கு முன்பே. அதில் ஒரு வார்த்தையை பாருங்க, துக்சிபுல் மாதூம, பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள். 2 செய்தி இருக்கு, சம்பாதிச்சதை எடுத்து கொடுக்கிறது, இன்னொன்று அவர்களுக்காக வேண்டி சம்பாதிக்கிறது. ரெண்டுமே நிறைய வித்தியாசம். இன்னைக்கு நம்ம சதக்கா தான தர்மங்கள் எல்லாம் சம்பாரிச்சு இருக்கு, அதை தூக்கி கொடுக்கிறோம். நான் உதாரணத்துக்கு சொல்றேனே, நம்முடைய மனைவி மக்களுக்கு சம்பாரிச்சதில் எடுத்து கொடுக்க மாட்டோம். என்னுடைய மனைவி மக்களுக்கு சம்பாரிச்சதை எடுத்து கொடுக்க மாட்டோம். அவர்கள் தேவையாகிடக்கூடாதுன்னு சம்பாதிக்க போறோம் இல்லையா? ஒரு மூட்டத்துக்கு ஒரு கேளுங்களேன், எதுக்காண்டி சம்பாதிக்கிறீங்கன்னு. பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்க, யார்ட்டையும் கையேந்திர முடியாது இல்லையா? அவங்க நல்லா இருக்கணும், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், வாடகை கொடுக்கணும், அதனால சம்பாதிக்க போகிறோம் இல்லையா? மனைவி மக்களுக்காக வேண்டி சம்பாதிக்கிறோம் இல்லையா? இது மாதிரி ஏழைகளுக்கு உதவுவதற்காக வேண்டி சம்பாதிப்பது, சம்பாதிச்சதுலேருந்து எடுத்து கொடுக்கறது இல்லை. ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம். ரசூலுல்லாஹ் சம்பாதிச்சதுலேருந்து ஏழைகளுக்கு எடுத்து கொடுக்கல, ஏழைகளுக்கு கொடுக்கணும் என்பதற்காண்டி சம்பாதிக்க போறாங்க. எப்படி மனைவி மக்களுக்கு கொடுக்கணும் என்பதற்காண்டி சம்பாதிக்க போகிறோமோ, ரசூலுல்லாஹ் ஏழைகளுக்கு கொடுக்கணும் என்பதற்காண்டி சம்பாதிக்க போகிறார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, ரசூலுல்லாஹ்வுடைய அமைப்பு இப்படி இருந்தது. பொதுநல சிந்தனையோடு இருக்கின்ற வரை நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுடைய கண்ணியம் தொடர்ந்து கொண்டே இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒருவர் சுயநலமாக சிந்திக்கிறார். நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று, நான் என்னுடைய குடும்பம், என்னுடைய வியாபாரம், என்னுடைய பொருளாதாரம் என்று நான் எனக்காக வேண்டி சிந்திக்க ஆரம்பித்து விட்டேன் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் எந்த முறையிலும் என்னை இழிவுபடுத்த முடியும். இந்த ஹதீஸிற்கு விளக்கம் அதுதான். அல்லாஹ்வுடைய இழிவு வரக்கூடாது என்றால்
பொது சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியும் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்வார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, பெருமானாரிடத்தில் கேட்கப்பட்டது, மன் ஹைருன் நாஸ் யா ரசூலுல்லாஹ், மனிதர்களே சிறந்தவர் யார்? மனிதர்களையே சிறந்தவர் யார்? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாமே, இரவு பூரா தொழுகிறாரு, வெயில் காலத்தில் நோன்பு வைக்கிறவர் என்று இபாதத்தோடு சம்பந்தப்படுத்தியிருக்கலாம் இல்லையா? தொழுகையை சரியாக இருக்கிறவர் இல்லையா? ஐவேலத்திலே முதல் சஃபுலண்டு தக்பீர் தஹரிமாவோடு தொழுகிறவர், ஏதாவது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அன்ஃபஉன் நாஸி லின்னாஸ், மனிதர்களே சிறந்தவர் யார் தெரியுமா? எவன் மூலமாக மற்றவர்கள் பயன்படுகிறார்களோ. உதாரணத்திற்கு இந்த சபையில் ஒரு 100 பேர் இருக்கிறோம்னு சொன்னால் இந்த 100 பேரில் சிறந்தவர் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸின் அடிப்படையில் பார்க்கும்போது இதில் யார் மூலமாக மற்றவர்கள்லாம் அதிகமாக பயன்படுகிறார்களோ, இந்த 100 பேரில் யார் மூலமாக அதிகமான மக்கள் பயன்பெறுகிறார்களோ, ரசூலுல்லாஹ்வுடைய பார்வையில் இவன் தான் சிறந்தவன். என் மூலமாக எத்தனை பேர் பயன்பெற்று இருக்கிறார்கள்? நான் என்னுடைய பொருளாதாரத்தினால, என்னுடைய பொருளாதாரம் மட்டுமல்ல, என்னுடைய உடல் உழைப்பினால, என்னுடைய வார்த்தைகளின் மூலமாக நான் எத்தனை பேருக்கு பயனுள்ளவனாக இருந்திருக்கிறேன் என்ற கேள்வி ரொம்ப ரொம்ப அவசியமானது. அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தில் ஒரு கொலை விழுந்துருது, எதிர்பார்க்காம அடிக்கிறாங்க, கொலை விழுந்துருது. அங்கிருந்து வெளியே வராங்க. வெளியே வர்றதுக்கு முன்னாடியே மூசாவுடைய நண்பர் வந்து சொல்றாரு, மூசாவே ஃபிரௌனுடைய ஒரு பெரிய கூட்டம் உங்களை துரத்திட்டு வருது, கொலை செஞ்சது நீங்க தான், தெரிஞ்சு போச்சு, தயவு செஞ்சு இங்கேருந்து வெளியே போயிருன்னு சொன்ன பிறகு ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பயந்து கொண்டே எகிப்திலிருந்து வெளியே வராங்க. மதியன் என்ற தேசம், அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான், வலம்மா வரத மா மதியன வஜத அலைஹி உம்மத்து மினன் நாஸி யஸ்கூன். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மதியன் என்ற தேசத்தில் வரும் பொழுது அங்கே நீர்நிலைகள் இருக்கிறது. சில இடையர்கள் தன்னுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்டி கொண்டு இருக்கிறார்கள். 2 பெண்மணி தனியாக நிற்கிறாங்க. மூசா பார்க்கிறாங்க, காலமா ஹதுபுமா காலஃபமா ஹதுபுக்குமா, என்னமாச்சு உங்களுக்கு, மற்றவங்களாம் தண்ணி பிடிக்கிறாங்களே, நீங்களும் தண்ணி பிடிக்கலாமேன்னு கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, இல்லை லா நஸ்கி ஹத்தா யுஸ்ரர் யாஹு, அவங்க இருக்கிற வரைக்கும் நாங்கள் பிடிக்க முடியாது, அவங்களாம் போன பிறகு தான் நாங்கள் தண்ணி பிடிக்க முடியும்னு சொன்ன பொழுது மூசா கூப்பிட்றாங்க, வாப்பா நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கல்லை நகர்த்தி தண்ணியை பிடிச்சி கொடுக்குறாங்க. இந்த 2 பெண்மணியும் தண்ணியை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அவருடைய தந்தை ஒரு நபி, ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், என்னம்மா வழக்கமாக லேட்டாக வருவீங்களே, இன்றைக்கி சீக்கிரம் வந்துட்டீங்க, என்ன காரணம்? செய்தியை பூரா சொல்கிறாங்க. அந்த 2 பேரும் இது மாதிரி ஒருத்தர் வந்தார், எங்களுக்கு உதவி செய்தாருண்டு. ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நபரை கூட்டுவான்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான், ஃபலம்மா ஜாது இதாஹமா தம்ஷி அலஸ்திஹியாய் காலத் இன்னபி எதுவுக்க லி எஜிசியக்க அஜ்ரமா சக்கை தலனா, எங்கள் அத்தா உங்களை கூப்பிடுறாரு, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் இல்லையா, அந்த உதவிக்கு கூலி கொடுப்பதற்காக வேண்டி எங்கள் அத்தா உங்களை கூப்பிடுறாருன்னு சொல்லி அந்த பெண்மணி வந்து ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இடத்துல சொல்கிறாங்க. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூலியை எதிர்பார்த்து செய்யலை, ஆனாலும் கூப்பிடுறாங்களே, பெரிய மனுஷன் கூப்பிட்றான்னு கிளம்பி போகிறாங்க. போய் ஃபலம்மா ஜாஹு கஸ் அலைஹில் கசஸ், இந்த சூராவுடைய பெயரே கசஸ், வரலாறு என்று பெயர். அவங்க எகிப்தில் நடந்த எல்லா செய்திகளையுமே ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல சொல்லும் பொழுது ஷுஐப் சொன்னாங்க, லா தஹஃப், பயப்படாதீங்க, நஜவுத்து மினல் கௌமில் ஸாலிமீன், இங்கே ஃபிரௌன் வர முடியாது இல்லையா? முதல் ஆறுதலான ஒரு வார்த்தை. எந்த ஃபிரௌனுக்கு பயந்து கொண்டிருக்கிறார், அது வரைக்கும் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அது வரைக்கும் பயந்து கொண்டே இருக்கிறாங்க. ஃபிரௌன் இங்கே வர முடியாது, ஃபிரௌனுடைய அதிகாரம் இங்கே கிடையாது, நீங்கள் பாதுகாப்பான ஊருக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லி அதற்கு அடுத்தபடியாக தன்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நுபுவத்தெல்லாம் அதற்கு பிறகுதான் கிடைக்கிறது இல்லையா? ஏதோ ஒரு பெண்மணி தண்ணி பிடிக்கிற, எனக்கு என்ன தேவை, நானே ஒரு கொலையை பண்ணிட்டு வந்திருக்கிறேன், என்னை நோக்கி ஒரு பெரிய படம் வருது என்று பயந்து கொண்டிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நான் என்னுடைய வேலை என்று ஒதுங்கி இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன உதவி, அருமையான சகோதர பெருமக்களே, அதாவது மக்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்கணும் என்பதற்காண்டி லட்சங்களில் கொடுக்கணும், ஆயிரங்களில் கொடுக்கணும் இல்லை, குறைந்தபட்சம் ஒரு புன்சிரிப்பு இல்லையா, ஒரு சின்ன உதவிகள் கூட அருமையான சகோதர பெருமக்களே நம்முடைய மறுமையுடைய வெற்றிக்கு காரணமாக அமையும். வாகனத்தில் போயிட்டு இருக்கோம், இடம் இருக்கு, ஒரு வயசானவர் வராரு, அவருக்காண்டி எழுந்து நிற்கிறது நமக்கு தெரியாது, இது ஒரு சின்ன சாதாரணமான சிந்தனை விஷயம் சொல்லி அல்லாஹ் எதற்கு கூலி கொடுப்பான் என்று தெரியாது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு சிறிய உதவி, அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அடுத்த இடத்திற்கு ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை கொண்டு செல்கிறார். அருமையான சகோதர பெருமக்களே, பொது சிந்தனை என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ரசூலுல்லாஹ் இந்த சமூகத்தில் விதைத்த மிகப்பெரிய ஒரு விதை பொது சிந்தனையோடு இருப்பது. ஆனால் இன்றைக்கு நேர் எதிராக இன்றைக்கு நம்முடைய சமூகம் இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இறுதியாக ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி இன்ஷா அல்லாஹ் முடித்துக்கொள்வேன். பரவலாக நம்ம பலமுறை கேட்ட செய்தி என்றாலும் அவசியமான செய்தி என்பதனால அவருடைய துணுக்கை மட்டும் சொல்லி நான் இன்ஷா அல்லாஹ் செய்திக்குள்ளே வந்துடுவேன்.
ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவருடைய அக்கா மகன் மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, இவரும் ஒரு நபித்தோழர், பத்ரிலே கலந்து கொண்ட ஒரு முக்கியமான சஹாபி. ஏழை என்பதனால ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மாச சாமானுக்கு ஹசரத் அபூபக்கர் தான் பொறுப்பு. ஒவ்வொரு மாதமும் மாச சாமானில் மளிகை சாமான்களை வாங்கி கொடுப்பார்கள் ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹிஜ்ரி 5 மதீனாவில் ஒரு அவதூறு. யாரை பற்றி அவதூறு? ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மகள் ஹசரத் ஆயிஷா அம்மையாரை பற்றி பனு முஸ்தலக் என்ற போரிலிருந்து வரும் பொழுது ஹசரத் ஆயிஷா அம்மாரும் சஃப்வான் என்ற சஹாபியும் தவறு செய்து விட்டார்கள் என்ற ஒரு அவதூறு பரவுகிறது. மதீனா முழுக்க தீயா பரவிடுச்சு. யாரை பற்றி? ரசூலுல்லாவுடைய மனைவி ஹசரத் ஆயிஷா அம்மாவை பற்றி, அபூபக்கருடைய மகள். அது ஒரு நீண்ட போராட்டம். அதற்கு பிறகு அல்லாஹு தாலா ஒரு 10 வசனங்களை கொண்டு, சூரத் நூர் என்ற அத்தியாயத்தில் ஒரு 10 வசனங்களை கொண்டு ஹசரத் ஆயிஷா அம்மா பத்தினி தான், அவர்கள் தவறு செய்யலை என்ற வசனத்தை கொண்டு ஹசரத் ஆயிஷா அம்மாவை பரிசுத்தப்படுத்துகிறான். இது செய்தி. இப்போ இந்த நேரத்தில், இந்த சமயத்தில் தன்னுடைய மகளை பற்றி அவதூறு பரப்பியதில் மிக முக்கியமான இடத்துல இருந்து யார்? நம்முடைய உதவியில் வளர்ந்த நம்முடைய அக்கா பையன் மிஸ்தாஹ். ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கோபப்பட்டு என்ன சொன்னாங்க? இனி அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன், மாதம் நான் அவனுக்கு படி அளந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்க என்னுடைய மகளை பற்றி தவறாக பேசினானே. ஒரு புறம் தன்னுடைய மகள் என்று இருந்தாலும் மறுபுறம் ரசூலுல்லாவுடைய மனைவி ஹசரத் ஹதீஜா அம்மையார் ஹசரத் அபூபக்கருக்கு, ஹசரத் ஆயிஷா அம்மார் அபூபக்கருக்கு மகள் என்று இருந்தாலும் இன்னொரு விதத்தில் பார்க்கும் பொழுது மோமின்களுக்கெல்லாம் தாய், உம்மஹாத்துல் மோமினின், உம்மஹாத்துல் மோமினை பற்றி அவதூறாக பேசிவிட்டானே, அது நம்முடைய இரத்தமாக இருக்கக்கூடிய பேசிவிட்டானே என்று சத்தியம் செய்கிறார்கள். இனி நான் அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன். பொதுநல சிந்தனையோடு இருந்த ஒரு ஹசரத் அபூபக்கர் ஒரு சந்தர்ப்பத்தில் கோபத்தில் இந்த சத்தியம் செய்கிறார்கள். அது சாதாரணமான பாவமும் இல்லை, இது சாதாரணமான பாவம் இல்லை. அல்லாஹு தாலா அதே அத்தியாயத்தில் பேசுவான், கொஞ்சம் கடுமையாக பேசுவான். இவ்வளவு கடுமையாக அல்லாஹு தாலா வேற எங்கேயுமே பேசியது கிடையாது. ஒரு நபியுடைய மனைவியை பற்றி அவதூறாக பேசப்படுகிறது. இதை கேட்டு இது அவதூறுன்னு சொல்லாம இதை பற்றி நீங்கள் பரப்பி கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? இதை நீங்க பரப்பி இது சம்பந்தமா டீ கடைகளை பேசுற மாதிரி அங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆயிஷா தப்பு பண்ணிட்டான்ற மாதிரியான பேசி கொண்டு இருக்கிறீர்கள் இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹமத்துஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা. அல்லாஹ் மட்டும் உங்கள் மீது அருள் செய்யாமல் இருந்திருந்தால், நீங்க செஞ்ச பாவத்திற்கு யாரை மிஸ்தக பார்த்து அல்லாஹ் பேசல. மிஸ்தக தான் முக்கியமான இடத்துல இருந்தவர், அவரை பார்த்து பேசல. ஏனைய நபர்கள் வந்த செய்தியை பேசி கொண்டிருந்தார்கள் இல்லையா? இவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா பேசுகின்றான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹமத்துஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা லமஸ்ஸக்கும் ஃபீமா அஃபல்தும் ஃபீஹி அஸாபுன் அலீம். அல்லாஹ் மட்டும் நினைச்சிருந்தா உங்களை கடுமையான வேதனை ஆக்கியிருப்பான். இருக்கிடம் இடம் இல்லாமல் தடம் தெரியாமல் அல்லாஹ் ஆக்கியிருப்பான். ஏதோ உங்க மீது கிருபை செஞ்சுட்டான், சரி போனா போட்டு அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிச்சுட்டான் என்ற அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா பேசுவான். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அளவுக்கு பெரும் இது ஒரு மிகப்பெரிய பாவம் என்பதை சுட்டி காட்டுவதற்கான இந்த செய்தியை சொன்னேன். இப்போ இந்த நேரத்தில் தன்னுடைய அக்கா பையன் தன்னுடைய மகளை பற்றி அவதூறு பேசிட்டான்னு உதவி செய்ய மாட்டேன்னு சத்தியம் செஞ்ச அபூபக்கரை பார்த்து அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குகிறான், வலா யஅதலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி ஐயுது உலில் குர்பா வல் யதாமா வல் மசாகின் வல் முஹாஜிரின் ஃபி சபீலில்லாஹ். உங்களிலே சிலர் இருக்கிறார்கள், ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? சிரமப்படுபவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள், மிஸ்கீன்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ சந்தர்ப்பத்தில் நான் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சத்தியம் செஞ்சுட்டாங்க. அப்படிலாம் சத்தியம் செய்ய வேண்டாம். வழக்கம் போல எப்பவும் போல உதவிகள் செய்து கொண்டே இருக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா வசனம் இருக்கிறான். தன்னுடைய மகளை அவதூறு பேசியவனுக்கு செய்த உதவியை நிறுத்தியதை கூட அல்லாஹ் விரும்பல. அத்துஹிப்புன அய்யஃபிருல்லாஹு லஹும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கதை நீங்க விரும்பலையா? நீங்களும் மன்னிச்சு பழகுங்க என்று அல்லாஹ் தஆலா வசனம் இருக்கிறான். ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சம்பவத்திற்கு பிறகு வலமையாக என்ன மளிகை சாமான் வாங்கி கொடுப்பார்களோ அதை 2 மடங்காக அந்த மிஸ்தகுக்கு வாங்கி கொடுத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கலாம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இது போன்ற நிறைய செய்திகள் சொல்லிக்கொண்டே போகலாம். பொது நலனோடு இருப்பதை அல்லாஹ் தஆலா அதிகம் நேசிக்கிறான். நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று ஒரு முஃமின் சுயநலவாதியாக இருக்க முடியாது. ஒரு முஃமின் சுயநலவாதியாக இருந்தால் அவனுடைய ஈமான் சந்தேகத்திற்குரியது. பொது சிந்தனையோடு ஒருவன் இருக்கிறான், நான் நல்லா இருப்பது போல என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி மக்கள், என்னுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கிற மாதிரி என்னை சார்ந்த மற்றவர்களும் நல்லா இருக்கணும் என்று விரும்புவன் தான் மூமினா இருக்க முடியும். பெருமானாருடைய வார்த்தை, மா ஆமன பி மம்பாத ஷபுவான் வஜாருஹு ஜாயுன்.
தன்னுடைய அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க வயிறு நிரம்பி தூங்கியவன் என்னை ஈமான் கொள்ளவே இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் பட்டினியாக இருக்கிறான், எனக்கு வயிறு படக்க சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு நான் தூங்குனேன்னு சொன்னால் அவன் என்னை ஈமான் கொள்ளவே இல்லை, அவனுடைய ஈமான் சந்தேகத்திற்குரியது என்று பெருமானார் சொன்னாங்க. அவன் சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டி என்ன, என்னுடைய தேவை நான் சம்பாதிச்சேன் அது அவனுடைய தலைவிதி என்றெல்லாம் இங்கே வியாக்கியானம் பேச முடியாது இல்லையா? இன்னைக்கு பல நேரங்களில் அப்படி தான் வியாக்கியானம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அவனுக்கு கொடுக்கல, அவனுடைய விதி எனக்கு கொடுத்திருக்கிறான், இது எனக்கு அல்லாஹ் வழங்கியது என்று நம்ம எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? இந்த சிந்தனை இஸ்லாத்திற்கு நேர் எதிரானது. ரசூலுல்லாவை ஈமான் கொண்டவன் என்று சொல்லவே முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் முடிந்த அளவு அடுத்தவர்களுக்கு பயனுள்ளவராக இருக்க வேண்டும். நான் ஹதீஸுடைய ஆரம்பத்தில் சொன்னது போன்று அன்ஃபஉன் நாஸ், மனிதர்களையே சிறந்தவர்கள் அடுத்தவர்களுக்கு பயன் தரக்கூடிய வாழ்க்கை வாழுபவர்கள். அல்லாஹ் தஆலா அந்த அன்ஃபஉன் நாஸ் என்ற பட்டியலிலே நம்ம எழுப்ப வேண்டும் என்றால் மனிதர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் ரப்புல் ஆலமீனுடைய ரிதா என்கின்ற பொருத்தத்தை பெறுகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த நல்ல புரிவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.